இப்ப 3 நாளைக்கு முதல் 2,79,000 வரைக்கும் போற தங்கம் இன்றைக்கு 2,66,000 வரைக்கும் வந்துட்டு. அப்ப இப்ப சனங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணினேன் கூடைகள்ல கொஞ்சம் குறையிட்டு மட்டும் இருக்கு. ஆனா இருக்க அது கூடிக்கொண்டுதான் இருக்கு. கூடிக்கொண்டு நெக்லஸ்ல கூடிய விலைன்னா என்ன? நெக்லஸ்ல கூடிய விலை என்று சொல்லிடாது. இப்ப நீங்கள் 20 பவுண்ட்ல அன்றைக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்தேன். 20 பவுண்ட்ல கொடுக்க அது கொஞ்சம் ஒரு 40 லட்சம் 45 லட்சம் ரூபாய் கிட்ட முடிஞ்சது. ஆனா அச்சேதி வந்து நகை வேண்டினீங்க காத்திருக்குது. அதை விட வேணா உங்களுக்கு அந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு தங்கங்கள் சேர்ந்து கொண்டிருக்கும். வெல்கம். இந்த ஜப்னா போய்ஸான் அந்த சேனலுக்கு புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நாங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஜப்னால 2 பெட்ரோ செட் இருக்குது. அந்த வின்சென்ட் சந்தில இருந்து பாத்தீங்கன்னா அதாவது 2 பெட்ரோ செட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே இந்தியால ஏராளமான புள்ள நகைக்கடை தான். நகைக்கடைக்கு ஒரு பெரிய ஒரு பாதையை திறந்திருக்கிறாங்க. நான் அந்த நகைக்கடையில பாத்தீங்கன்னா ஸ்ரீ நதியா நகை மாடல வந்து நிக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா அட்சய திதி வருகிறது 30ஆம் தேதி புதன்கிழமை. அட்சய திதியை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இங்க நகைகள் மிகவும் குறைந்த விலையில கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பவுன் என்ன விலை எனக்கே தெரியல. உண்மையில இந்த அட்சய திதியை முன்னிட்டு பாத்தீங்கன்னா கூட சொல்றவங்க என்னென்னா அட்சய திதியை முன்னிட்டு நகை வேண்டினா நகை செழிக்கும் என்று சொல்லுவாங்க. அது சம்பந்தம் தான் வீடியோ இருக்க போகுது. உள்ள போய் கதைக்க பொறுமை நகை ஒரு பவுன் இப்போ என்ன விட போகுது இது சம்பந்தம் வீடியோ இருக்க போகுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். அண்ணன் பேர் நடராஜா சத்தியரூபன். நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஜப்னால 2 பெட்ரோ செட் இருக்கு. வின்சென்ட் ரோட்னு சொல்லுவாங்க. வின்சென்ட் சந்தி சிறு நதியா நகை மாளிகையில தான் வந்து நிக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா அட்சய திதி வருது. அட்சய திதி மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கடையில எந்த நகை வாங்கினாலும் சிறப்பு பரிசுகள் காத்திருக்குது. உங்களுக்கு மக்களுக்காக சிறப்பு பரிசுகள் காத்திருக்குது. இப்ப என்ன மாதிரி அங்க இப்ப என்ன விலை போகுது? இப்ப இன்றைய மார்க்கெட் வந்து 24 கேரட் 2,66,000 ரூபாய் இன்றைய விலை. நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கும் குறையும். நகைகள் இப்ப ஒரு நாளுக்கு ஒவ்வொரு விலை வேறு. இப்ப அநேகமாக எல்லாருமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு தங்கத்துல விலை ஏறுறதுங்கிறது எல்லாம். மக்களுக்கு அது ஒரு அளவுக்கு நல்லதா அமையுது. எல்லாருமே விலை இன்றைக்கு என்ன விலைன்றதை அறிஞ்சு வருகிறது. 3 நாளைக்கு முதல் 2,79,000 வரைக்கும் போற தங்கம் இன்றைக்கு 2,66,000 வரைக்கும் வந்துட்டு. அப்ப இப்ப சனங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணினேன் கூடைகள்ல கொஞ்சம் குறையிட்டு மட்டும் இருக்கு. ஆனா இருக்க அது கூடிக்கொண்டுதான் இருக்கு. இப்ப இன்றைக்கு 2,66 வந்திருக்கண்டு மெலிஞ்சிட்டு இன்னும் மெலிய மட்டும் எதிர்பார்க்கல. அது சில நேரம் 2,80 தாண்டி ஏறுனா 10,000 5,000 மட்டும் தான் ஏறும். இறங்கைக்கு 1,000 தான் குறை. முதல் காலங்கள்ல ஒரு லட்சம் மிச்சதும் நிறைய 1 லட்சம் இல்ல 40,000 45,000 ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு 60,000 ரூபாயில இருந்தாலும் இதா ஏறி இருக்கு. இப்ப ஆகக்கூடிய காலம் 26ஆம் ஆண்டு எல்லாம் 450 ரூபாய் வித்தோம். நாங்கள் தொழிலுக்கு வர்ற காலத்துல ஒரு பவுன் 450 ரூபாய்க்கு 44 வருஷத்தை தாண்டிட்டோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 44 வருடத்தை தாண்டி மற்ற தாங்கள் இப்ப ஒரு பவுன் என்ன விலை போகுது சொன்னீங்க? இப்ப இந்தியன் விலை 22 கேரட் 2,43,800. நீங்கள் சிங்கப்பூர் டிசைன் இங்க மிஷின்கட் சாமான்கள் அதுகள் வந்து பெர்சன்டேஜ் படி வரும். ஒவ்வொரு தரங்கள் ஒவ்வொரு டிசைன்களுக்கு ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு இது வரும். நகை எடுத்தால் டிசைன்களுக்கு லேட்டஸ்ட் டிசைன் சொன்னா அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரும்.
பவுனோட விலை வந்து 2,43,800 ரூபா தான். ஆனா இப்ப நாங்க ஒரு சிங்கப்பூர் சாமான் எடுக்க போறோம், 2,66,000 சொன்னால் அது 100%, 102, 105 இருக்குது. பெர்சன்டேஜ் படியே இதுல கணிக்கப்படும். மற்றது இப்ப எல்லா நகைகளுக்கும் டெலிவரி இருக்காங்க. டெலிவரி என்று நாங்க அதை செய்யறது இல்லை. நாங்க வந்து யாராவது வெளியூர்ல இருந்து டிசைன்களை அனுப்பினோம், இந்த டிசைன் இது வந்தா அவை இன்னொரு ஆக்கள் அரேஞ்ச் பண்ணி விட்டோம்னா நாங்கள் அதை கொடுப்போம். அவை அங்கே இருந்து எங்களுக்கு காசு பரிமாற்றங்கள் செய்து கொள்ள பொருள் நாங்கள் வந்து டெலிவரி தங்கத்தை பொறுத்தவரை செய்யலாம். அது இல்லைன்னா முக்கியமான ஆக்கலன்னா நாங்க சில பேரையும் செய்யலாம். இப்ப பெரும்பாலும் அது எங்களுக்கு ரெஸ்க் எடுத்த வேலை. அட்சய தீதி வருது 30ஆம். அட்சய தீதியில கூட சொல்றாங்களே நகை வேண்டினா வீடு செழிக்க மாட்டேன் பெருகி கொண்டிருக்கு. அன்றைய தினம் வந்து ஒரு தங்க திருநாள் அன்றைக்கும் விளம்பரியிலே வந்திருக்குது எங்கட விளம்பரங்கள். அது நாங்கள் வளமையாக வருஷம் போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதோடைய அர்த்தங்கள் அப்ப அட்சய தீதி வந்து நகை வேண்டினீங்க காத்திருக்குது. அதை விட வேணா உங்களுக்கு அந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு தங்கங்கள் சேர்ந்து கொண்டு உங்களோட விடாமுயற்சியும் இருக்க வேணும் செய்யறது. என்ன சும்மா வந்து சேராது. சரி, கடை இருக்குமா? எல்லாம் தருவாங்க. நான் காலையில 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருப்போம். காலையில இருந்து 9 மணி வரைக்கும் இருப்போம். இப்ப அதை விட முன்கூட்டி அன்றைய தினம் வந்து நகைகள் வேண்டும் என்று வர்றதை விட முன்கூட்டியே நீங்க பதிவு செய்து எடுத்து வச்சுட்டு போனா அன்றைய தினம் உங்களுக்கு சிரமம் இல்லாம பெற்றுக்கொள்ளலாம். நீங்க எடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்து மடிச்சு வச்சுட்டா அன்றாடு விலைக்கே நாங்கள் பொருள் வழங்கப்படுறோம். இன்றைக்கு நீங்க 2,66,000 சொன்னா நீங்க அச்சதி விலைக்குள்ள 3 லட்சம் வந்தாலும் நீங்க இன்றைக்கு குறைக்கப்பட்ட விலைக்கே நாங்க கொடுக்கப்படும். இன்றைக்கு சொல்ற விலை 2,66,000 சொல்றீங்க. அட்சய திதி ஆண்டு வந்து நகை வேண்டினீங்கன்னா இது விலை தருவீங்களோ? இதே விலைக்கு இன்றைக்கு எடுத்து பேக் பண்ணி நாக்களுக்கு தான் கொடுக்கலாம். எடுத்து பேக் பண்ணி நாக்களுக்கு புக்கிங் பண்ணி அட்வான்ஸ் 60% 70% கட்டணும். அப்ப அதை அவையிட எடுக்கிற பொருள்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டி வச்சால் பேருந்து நாங்க கூடுனாலும் அவையிட்ட இருந்து கேட்கலாதான் பில் போட்டதா. இப்ப நான் புக்கிங் பண்ணாட்டி இன்றைக்கு 2,66,000 அது பண்ணாட்டி என்ன விலை போயிருக்கும்? அது கூடுனா கூடுன விலைக்கு போடுவோம். அன்றாட மார்க்கெட் விலைக்கு இப்ப நாங்கள் அங்க ஒரு நகையை பார்ப்போமா? பாக்கலாம். இது என்ன மாதிரி விலை வந்து என்ன குவாலிட்டி? இது 22. இது வந்து 25 கிராம் 26 கிராம் இருக்கு. 3.5 பவுண்ட் இருக்கு. இது வந்து 6.5 பவுண்ட் இருக்கு. 6.5 பவுனா? நல்லா இருக்கு. இது லக்ஷ்மி என்றாலும் உண்மையில கராச்சன் லக்ஷ்மி கிடைக்கும் வீட்டுல. நல்ல குவாலிட்டியும். இந்தியனா? சிங்கப்பூர் என்ன விலை போகுது? சிங்கப்பூர் பவுன் வந்தாதான் நான் சொன்னேன் அந்த பெர்சன்டேஜுக்கு. இது இன்றைக்கு விலைக்கு 2,66,000. நல்ல டிசைன்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே இங்க லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அப்படியே இங்க பார்க்கவே அங்க இது இந்தியா விலைக்கு 2,88,000 ரூபாய் அப்படி வரும் பவுன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாறிக்கொண்டே இருக்கும். நாளைக்கு 2,90 வரலாம், 2,92 வரலாம். அப்ப அது பவுனுடைய மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளைக்கு நாள் மாறிக்கும். 3 நகை இருக்குதாங்க. 3ம் ஒவ்வொரு இதெல்லாம் நெக்லஸ் தான். எல்லாமே நெக்லஸ். ஆரம் நெக்லஸ் 3ம் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. இது இப்ப இந்த சூரிய கலெக்ஷன் மாதிரி அப்ப அந்த இதுல இதுலயும் லக்ஷ்மி அங்க. இது லக்ஷ்மி. இது ஃபுல்லாவே லக்ஷ்மி. இது லக்ஷ்மி தான். இது எல்லாமே லக்ஷ்மி தான். நகை ஃபுல்லாவே லக்ஷ்மி தான். அப்ப இது ஃபுல்லாவே லக்ஷ்மி. இது இந்தியாலே ஒரு வித்தியாசமான செட்டா போடலாம். சிங்கப்பூர் நகை தான். சிங்கப்பூர் நகை எந்த நாடு? நாட்டை பற்றி இல்ல, குவாலிட்டி வந்து சர்டிபிகேட் வருது. இப்ப 22 கேரட் இருந்தால் அது இந்த நாடா இருந்தாலும் சரிதான். அந்த நாள்ல இருந்தா நிச்சயம் பெறுது, இந்த நாள்ல இருந்தா அங்கே போகுது. விளங்குதா? தரம்ன்றது சர்டிபிகேட்டை வச்சுதான் கிடைக்கலாம்.
மற்ற அந்த நாட்டில இருந்தும் சில நாடுகள்ல இருந்து கரண்ட் குறைஞ்சது வருது. 18ல வருது, 20ல வருது, 21 கரண்ட்ல வருது. அப்ப அதை நாங்கள் இந்த நாட்டுல இதுதான்ன்றது இல்லை. பிஸ்கட் வந்து 24 கரண்ட். அதுல இருந்து நாங்கள் உங்களுக்கு எத்தனை கரண்ட்ல தேவையோ அதில் கொடுக்குறது. இப்ப சவுதியில 21 கரண்ட், 18 கரண்ட் அப்படி இருக்கு. இது இப்ப என்ன விலை போகுமாங்க? இது இந்த நெக்லஸ் மட்டும் இது வந்து கிட்டத்தட்ட 7,70,000 ரூபாய்க்கு இது மட்டும் மணி. இப்ப இது வந்து இந்த லக்ஷ்மி சுத்த நகை இது வந்து 4,80,000 ரூபாய் கிட்ட முடியும். 4,80,000 கிட்ட பேரும் கொஞ்சம் கூடும் குறையும். ஆக்யூரேட்டா சொல்லியில அவரேஜா சொல்லலாம். சில நேரம் கூடும் குறையும். இப்ப உங்களுக்கு கேட்க சொல்றேன், நீங்க பில் போடுங்க, நாங்க உங்களுக்கு அதுக்குரிய சரியான விலை வரும். இப்ப இப்படியா நகையில வந்து நாங்களும் ஒரு டிசைன் ஒன்று கொண்டு வந்தாங்க. நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். என்ன டிசைன் கொண்டு வந்தாலும் நாங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் எங்களோட டிசைன்ல எப்ப கொண்டாடணும்? நீங்கள் இப்போ கொண்டு வந்து உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வரலாம். ஆனா அச்சதிக்கு தான் தேவைன்னு சொன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா இனி டைம் காணாம இன்னும் 4 நாள் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 15 நாள் டைம் பண்ணா நாங்க சிங்கப்பூர் ஐட்டங்கள்டா இங்க செய்யக்கூடிய நாங்க 2 நாள்ல செய்யக்கூடிய செய்து கொடுக்குறோம். இப்ப கணவன் மனைவி 2 பேர் முறை ஆகுண்டா, கணவன் மனைவி, கணவன் முறை நாங்க கட்டணும், மனைவி முறை மாய் டிசைன்ல போடணும்டா. அதுக்கு பொம்பளைக்கும் மாப்பிள்ளைக்கும் போட வேண்டியது மோதிரம் மட்டும்தான், மாத்து மோதிரம் மட்டும்தான் அப்படி போடலாம். மற்றது அவன் குடிய போட்டா அவன் கூடையிலாது, மாப்பிள்ளை போடல. கணவன் மனைவி மட்டும்தான் மாத்தி போடலாம். அது பெண் பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே மாதிரி இதுல போடலாம். மற்றும் பதக்கஞ்சேரி மாப்பிள்ளை போடையிலுமா போடலாம். எனக்கு சாரத்தை கட்டையிலுமா இது நம்ம இது எல்லாமே லட்சுமி தானோ, லட்சுமி கடாட்சம் பெருகு. அச்சதியில மற்றது முக்கியமான குறிப்பு என்னன்னு சொன்னா, அச்சதியில எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்காது. எல்லாரும் ஒரே மாதிரி 5 பேரும் ஒரே மாதிரி இல்லத்தானே. அப்ப ஏறத்தாழ அவை தங்களுடைய இது பெரிய ஷோரூம் இங்க போனா பெரிய பெரிய சாமான் தான் எடுக்கலாம்ன்ற எண்ணம் தேவையில்லை. குறைஞ்சது 5,000-6,000 ரூபாயில 5,000-6,000 ரூபாயில இருந்து நீங்க ஒரு மூக்கு பின்னி பண்றேன்னு சொன்னா, ஒரு பேபி மோதிரம் பண்றேன்னு சொன்னா ஒரு 6,000 ரூபாய் அப்படி எடுக்கலாம். 6,000 பெரிய கடையில கண்டு போட்டு நல்ல பணக்காரன் கடைக்குள்ள வேற விரும்புவான். கஷ்டப்பட்டாங்க யோசிப்பு நம்ம இதுக்கு போனா நாங்க பெருசா எடுக்கணும் வேண்டாம், அந்த எண்ணம் வேணாம். இதே ஒரு சிறு தன்மையா நினைக்கலாம். 5,000க்கும் நகை இருக்கு. 5,000 ரூபாயில இருந்து நீங்க ஒரு அன்றைய தினத்துக்கு ஒரு சின்ன சாத்திர படிக்க வேண்டி வைக்கிறது, ஒரு சின்ன மூக்கு பின்னிய வேண்டும், சின்ன லட்சுமி என்னென்ன வேண்டும் வேண்டாம், ஒரு 5,000, 7,000, 10,000 சொல்லி அதுக்குள்ள 5க்கும் 10க்கும் இடையில உள்ள குவாலிட்டிகள் கொஞ்சம் கூடுதலாக இருப்பினும் கையில காசு இல்லை, சரி ஒரு 10,000 ரூபாய்க்கு நேரம் ஒரு சின்ன பொருளை போட்டு ஒரு பவனோட வண்டி வீட்டுல வைப்போம், படத்தட்டுல வைப்போம்ன்றதான் நான் நினைப்பினேன். மற்ற போனோடும் இதோட பண்ணி பாருங்கள், அது ஒரு கிரவுண்ட் இருக்கு. அது அவைக்கு வேண்டிய வசதிகள் தான் செய்யலாம். என்ன எவ்வளவு பெருசா போயிட்டீங்களோ அவ்வளவுக்கு அவைக்கு தக்கன அதுக்கு தக்கன விரியோசனை இருக்கு. தங்கத்தை பொறுத்தவரையில எவ்வளவுதான் தங்கத்தை வேண்டி வச்சாலும் அது பெருமதி கூடிக்கொண்டுதான் இருக்கு, குறைஞ்சது இல்லை. அப்ப கூடிக்கொண்டே இருக்கிறபடியா நீங்கள் அநேகமாக எவ்வளவு பவுன் பண்றதாலும் முதலீடு காணி பவுன் இது 2 இப்ப இதை விட மிஞ்சின ஆடம்பர பொருட்களுக்கு காசு செலவழிச்சு பிரயோசனம் இல்லையா வராது. இது இருக்க கூடிக்கொண்டிருக்கு, வளர்ந்து கொண்டிருக்கு. தங்கமும் வளரும். அடுத்து இப்படியான நெக்லஸ் அங்க இப்படியான நெக்லஸ் இது இப்படியானது இது 2.25 பவுன் இருக்கு. மற்றது இது இந்த பதக்கம் செயினும் 7 பவுன் வரும். 7 பவுன். இது முத்து எல்லாம் கழிச்சு கொடுப்போம். இந்த முத்து வெயிட்டுகள் எல்லாம் கழிச்சு கொடுப்போம். இதெல்லாம் சிங்கப்பூர் டிசைன். அதுதானே சிங்கப்பூர் டிசைன். நல்லா இருக்கு. இது லட்சுமி தானோ? லட்சுமி தான். என்ன விலை போகுது பண்ணுவோம்ல? இது இப்ப பவுன் வந்து 2.85 2.90 அப்படி போகும். இதான் நெக்லஸ்.
நான் இப்படியா நெக்லஸ்ல கூடிய விலையில நான் இப்ப நெக்லஸ்ல கூடிய விலை கூடிய விலை என்று சொல்லிடாது விலை வேண்டாம். இப்ப நீங்கள் 20 பவுன்ல அன்றைக்கு ஒரு நெக்லஸ் கொடுத்தேன். 20 பவுன்ல கொடுக்க அது கொஞ்சம் ஒரு 40 லட்சம் 45 லட்சம் ரூபாய் கிட்ட முடிஞ்சது. ஆனா எல்லாரும் அப்படி வந்து கேட்க போறது இப்ப வந்து லைட் வெயிட் தான் கேட்கும். ஆரம் வந்து 20 பவுன் 15 பவுன்ல இருக்கு. எல்லாரும் அதை வேண்டி போட்டுக்கொண்டு தெரியல. அது போட்டு அறுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப நாங்க வேற வித்தியாசம் பண்ணி இப்படி செயின்கள் வந்து இப்ப 30,000 25,000 30,000 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் இந்த மெல்லிய செயின்கள் இருக்கு. மெல்லிய செயின் கையிருப்புல இருந்து 25,000 ரூபாய்க்கெல்லாம் செயின் கிடந்தது. இப்ப நியாயமான புக்கிங்கள் வந்து போய் இருக்குது, வந்து கொண்டு இருக்குது. அதுவும் எடுத்துக்கொள்ளலாம் வச்சது நினைக்கிறேன். ஆனா இப்ப இருக்கிறது 30,000 35,000 ரூபாய் எல்லாம் இருக்கு. மெல்லிய செயின் 30 மெல்லிய செயின் அடுத்து இதெல்லாம் 35 40,000 ரூபாய் அப்படி 35 40 ஒண்ணு ஒரு டிசைன்ல ஒவ்வொரு டிசைன் ஒரு விதமா இருக்கு. அடுத்தவங்க வேற கொஞ்சம் இப்படியான இது மற்றது இதுகள் வந்து ஜென்ஸ் செயின். இது 5 இது 4.5 பவுண்ட் இருக்கு. 4,000 இப்படிதான் கொடுக்குறாங்க. இது ஜென்ஸ் செயின் தான். இது கட்டையா போடுறவ. இது டிசைன் வித்தியாசமா இருக்கும். இது ஒவ்வொரு டிசைனர்ல இது கணக்கு இது என்ன விலை போகுமாங்க? இப்படி என்ன விலை போகும்? இது வந்து 1.25 பவுண்ட் இருக்கு. இது 4 லட்சத்துக்கு கிட்ட வரும். 4 லட்சம் 4.5 அப்படி வருமா? மற்றது டிசைன் இப்படியான எனக்கு இவ்வளவுலயும் ஒரு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. இந்த இது இதுக்கு நாங்க இப்ப கீழே பெண்டன் போடணும்டா நம்ம அதெல்லாம் ஓடுறதுங்கன்னா சரி, இல்லாட்டி எழுத்து பெண் உங்களோட பேர்ல போடணும்னாலும் கூட நாங்க டிசைன் எல்லாம் தருவோம். உடனே செய்திடலாம். ஒரு நாளையில தருவோம். ஒரு நாளையில. அப்ப செயின் வாங்கணும். செயின் நீங்க இல்லாட்டி புக் பண்ணீங்கன்னா அச்சதிக்கு எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ளலாம். பெண்டன் நாங்கள் டிசைன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களை விருப்பம் போல. சரியா? மற்றது இது லேடிஸுக்குரிய செயின் தான். லைட் வெயிட். இது வந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. 75,000 80,000 1 லட்சம் வந்து இதுகளும் ஒவ்வொரு வெயிட்டுகளே இருக்கு. ஒவ்வொரு வெயிட்டுகளை பொறுத்தான் காசு. இப்ப நாங்கள் இதை காட்டி சொல்லிட்டு வந்துட்டு கஸ்டமர் அங்க பாத்துட்டு வருவினோம். நீங்கள் 25,000 ரூபாய்க்கு சொன்ன தாங்க அப்படி வராது. சில நேரம் கொஞ்சம் கூடும் குறையும். வெயிட்டுக்கு தான் காசு. பொருளுக்கு காசு இல்ல தானே. இதுதான் பொருள் சொன்னா நாங்க சொன்னதை வந்து கேட்க அதை கொடுப்போம். இது அப்படியே எடுத்து கிராம்ல கணக்கு பண்ணி தான் சொல்லலாம். சொல்றோம் 25 இருந்து 50 வரைக்கும், 50 இருந்து 1 வரைக்கும், 1 இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் பொருள் இருக்கு. 5 பவுன் வந்துட்டுன்னா அங்க வந்துடுது. வெயிட் கூட கூட காசு கொடுக்கிட்டே ஏறிக்கிட்டே இருக்கு. இது ஆக அடிமட்ட ரேட்டுகளை சொல்றோம். என்னன்னா இன்றைய சூழ்நிலையில மக்கள்கிட்ட காசுகள் இந்த விலையில பவுன் விலையான நேரங்கள்ல எடுக்க கஷ்டம். அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு 4-5 சகோதரங்கள் 4-5 பிள்ளைகள் உள்ள வீட்லேண்டா அப்பா அம்மா என்ன செய்யணும்? ஆளுக்கு 1 கிராம்ல என்ன வேண்டி 4 செயினை கொடுப்ப வேண்டாம். எந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு தானே. ஒழுங்குதா? எங்கட ஒரு நாங்க பெரிய அளவுல தான் செய்ய வசதி இல்லாட்டிங்க. அப்படியே 4 பிள்ளைகள் இருக்குது. எல்லாரும் போய் நான் கடையில அந்த வேண்டி நான் வச்சது எங்கட பிள்ளைகளுக்கும் ஏதாவது ஒரு சின்ன நோண்டு வண்டி கொடுக்கணும்ன்றது வசதிக்கு ஏற்ற நிலப்பாடு. இதுதான் இந்த செயின்களை நாங்கள் இப்ப அறிமுகப்படுத்துறோம். நாங்க பெரிய பொருளை விட சின்ன காட்டுறதுக்கு காரணம் எல்லாருக்கும் திருப்தியா இருக்குல்ல. வித்தியாசமா நீங்க ஷோரூம்ல நீங்க பார்த்து எல்லாமே ஃபுல்லா பாக்கலாம். கடல் மாதிரி அதை நீங்க பார்த்து நீங்கள் அதுல ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அனுப்பினா நாங்கள் என்னென்ன பொருளுக்கு என்னென்ன சொல்லலாம். இது வந்து கல்லத்தோடுகள். பெரியாக்கள் பாவிக்கிற தோடுகள். ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு விதமான ஐட்டங்கள் இருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 400-500 டிசைன் இருக்கு. 400-500 டிசைன் சொன்னா அதுல நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் வந்து கஸ்டமர் வந்து தங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது, அவைக்கு பிடிக்கும். என்ன விலை போகும்? டிசைன்கள் வித்தியாசப்பட பிரைஸும் வித்தியாசப்படும் தானே. ஒவ்வொரு இதுல இருக்கு. இது வந்து
குறைஞ்சது 1,50,000 ரூபாயில இருந்து 10,000 15,000 வரைக்கும் இருக்கு. பேபி ஐட்டங்கள் வரைக்கும் இருக்கு. ஒரே மாதிரி டிசைன் 2-3 எடுக்க போயிட மாட்டா எவ்வளோ கொடுக்கா போகும். என்ன விலை போகும் இப்போ இப்படியா இதுகள்ண்டா? இது வந்து 1,80,000 ரூபாய் கிட்ட வரும். ஒவ்வொரு வெயிட் எல்லானே நிறைய எனக்கு இருக்கு. ஒரு பவுன் எடுக்க போனாண்டா 2,75,000 ரூபாய் கிட்ட வரும். ஒரு பவுன் எடுக்கிறாண்டா. அப்ப அதே மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ள வேற தோடு பெருசா இருக்கு, காசு கொஞ்சம் குறைவா இருக்கும். அப்படியும் இருக்கு. தோடுல இப்ப சின்ன தோடுண்டா அப்படியான தோடுங்க இதுகள் இருந்தா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் அப்படி வரும். 50,000 அப்படி வரும். நீங்கள் டிசைன் எல்லாம் செலக்ட் பண்ணி ஏதாவது சொன்னா நாங்க அதோட விலையில சொல்லலாம். இப்படியான தூக்கணும் தோடுகள் இது வந்து 60,000 ரூபாய் கிட்ட முடியும். 60,000 60 சொன்னா 40,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 45 கொடுக்கலாம். வெயிட்டுகளை பொறுத்து சில கொஞ்சம் பெரிய சுவானு சின்ன நோட்டு இருக்கு தானே. அப்ப அதுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் விலை வேற. இப்ப நீங்க கேட்டதுக்கு விதண்டோட இந்த தோடு தான் இவ்வளவுதான் எல்லாம் இருக்குன்னு மக்கள் நினைக்க கூடாது. அதை விட வெயிட் குறைஞ்சதுண்டா இது வந்து 48,000 ரூபாய் கிட்ட வரும். இது 60 வருது, இது 48 வருது. அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு விலையில இது வந்து இது வந்து 1,70,000 கிட்ட 170 கிட்ட வரும். 170 கிட்ட வரும். டிசைன் இது வந்து 2 லட்சத்துக்கு கிட்ட வரும். 2 லட்சம். இவ்வளவுதான் பெருமதிக்க இல்ல. எங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் வேணும்னு சொன்னா அவைக்கும் தோடு இருக்கு. 50,000 ரூபாய்க்கு இருக்கு. அங்க ரைட். இதுல வந்து 35,000 40,000 50,000 வந்து இருக்குல்ல. இதுல வெயிட் குறைஞ்சது லைட் வெயிட்ல இருக்கு. குறைஞ்ச விலை இன்னைக்கு வந்து எல்லாரும் 2 லட்சம் ரூபாய்க்கு போட சூழ்நிலை இல்ல. எங்களுக்கு தோடு போடணும் வீட்டுல நினைக்கிற ஒரு இருக்குதானே. அவ கஷ்டப்பட்ட ஆக்கலான்னு சொன்னா அவ தங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும்னு சொன்னா லைட் வெயிட்லயும் இருக்கு. இதுவும் பெரிய டிசைன் நல்லா இருக்கு. டிசைன் குறைஞ்ச டிசைன் எல்லா வெயிட்லயும் இருக்கு. எல்லா சகலும் இருக்கு. இது மோதிரங்கள் வந்து இது வந்து 40,000 45,000 50 மற்றதும் ஆக குறைஞ்ச மோதிரம் 15,000 12,000 ரூபாயில இருந்து இருக்கு. 15,000 அந்த லேடிஸ் எனக்கு அது அந்த விலையிலக்குரிய தரத்திலே இருக்கு. சரியா? மோதிரங்களை வந்து இப்ப என்னண்டா ஒரே மாதிரி டிசைன் எடுக்கலாம். எல்லாம் எடுக்கலாம். நீங்க ஒன்னும் யோசிக்க தேவையில்லை. 4 உள்ள இருந்தா 4 ஒரே மாதிரி கொடுக்கலாம். இல்லாட்டி அந்த பிள்ளை அதை மாதிரி தான் இதை மாதிரி தான் கொண்டு இல்லாட்டி 4 பேரும் வந்து தங்களுக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுவோம். ரைட்டா? இது என்ன பிரைஸ் போகும்? இது வந்து 35,000 40,000 20,000 25,000 இருந்து ஒவ்வொரு வெயிட்டை பொறுத்தாங்க. ஒரு வெயிட்டை பொறுத்த வெயிட்டா நீங்கள் இதுல படம் போட்டோ பார்த்து ஸ்கிரீன்ஷாட் அடிச்சா நாங்க பிள்ளை சொல்லுவோம். நல்லா இருக்குண்ணா. டிசைனா முத்து வச்சதும் இருக்கு. இல்ல இப்படியான மோதிரம் இதெல்லாம் லேடிஸ் கல்லு இது டிசைன் அதெல்லாம் இருக்கு. இப்படியான டிசைன் இது அப்புறம் இதெல்லாம் பழைய மாடல். இது கொஞ்சம் பழைய மாடல். ஆனா இதை விரும்பி கேட்கலாங்க. நானே பழைய டிசைன் தான் கொஞ்சம் விரும்பினோம். அது கல் இல்ல பிளேன். இப்படியான இது கல்லு என்ன விட பிரைஸ் போகும்? இது வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். 1.5 லட்சம். இப்படியான 140 அப்படி வரும். 140 நல்ல நல்ல
இப்படியான டிசைன் எல்லாம் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சம் இப்படியான டிசைன் ஒன்று எடுக்க போய் எடுக்கலாம். எடுக்கலாம். ஆ. இதுதான் டிசைன் விருப்பத்துக்கு எடுக்கிறத பிறகு எடுத்துக்கொள்ளலாம். ஆர்டர் போட்டுட்டு அன்றைய தினம் உங்களுக்கு சின்னதா பெருசு உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருளை இந்த இடையில வந்து எடுத்து ஏதோ ஒரு பொருளை வண்டி என்ன சரிதான் இந்த உங்களுக்கு பிடிச்ச டிசைன் தானன்றது அது நாங்க பிறகு செய்து கொள்ளலாம். அன்றைய தினம் ஒரு லட்சுமி காசோ லட்சுமி பெண்டனோ அப்படி எது பொருள் எல்லாம் பண்ணலாம். இந்த கைக்கும் காப்பு ஐட்டங்கள் எல்லாம் கேர்ள்ஸ் போடக்கூடிய சுருள் காப்பு, பூட்டுக்காப்பு இதுவும் கூட கேர்ள்ஸ் போடுறது எடுக்கணும். இப்போ இது என்னமா அங்க போகும்? இது வந்து உங்களுக்கு 1 பவுண்ட்ல இருந்து 5 பவுண்ட் வரைக்கும் இருக்குது. அதை விட கூடுனது வேணும்னா ஓட பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம். கூட விருப்பம் போல 4 பவுன் 5 பவுன் காப்பல்ல இருந்து இருக்குது. மற்றது இப்போ லைட் வெயிட்ல இருந்து இருக்குது. நல்ல டிசைன்ல இருக்கு. இப்படியான டிசைன் எல்லாம் டிசைன் வித்தியாசமா இது மற்றது இப்படியா எல்லாமே சுருளா இல்லாட்டி இது இது சுட்டு காப்பான்னு சொல்லி அந்த மூன்று பில்லி ஒவ்வொரு டிசைனும் தானே. இதெல்லாம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் வித்தியாசப்படமா மட்டும்தான். இப்படியான இதுகளும் இது 1 பவுண்ட்ல இருந்து இருக்கு. 1 பவுண்ட்ல இருந்து இருக்கு. இதெல்லாம் 1 பவுன் முக்கா பவுன் 1 பவுன் அப்படியே ஒரு இதெல்லாம் இருக்கு. மற்றது இது 1.5 பவுன் 2 பவுன் 2.5 பவுன் சரியா? இது எழுதுறீங்கல்ல? இதுகள் வந்து 5 லட்சம் 4.5 லட்சம் 4 லட்சம் அப்படின்ற வெயிட் குறைவு லைட் வெயிட் குவாலிட்டி கூட இல்ல எல்லாமே குவாலிட்டி உண்டு தான். 22 தான் வரும் வெயிட் கூட. ஆனா இது வெயிட் குறைஞ்சது காசும் குறைவு. இது வெயிட் கூட காசு கூட. என்னன்னா கூடுதலாக இந்த லைட் வெயிட் தான் விரும்பி நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்கு இது வந்து பாய்ஸ். இது 1 பவுண்ட்ல இருந்து 5 பவுண்ட் வரைக்கும் இருக்கு. 1 பவுண்ட்ல இருந்து 5 பவுண்ட் மட்டும். 1 பவுண்ட்ல இருந்து 5 பவுண்ட் மட்டும். டிசைன் இதெல்லாம் நல்ல டிசைனா இப்படியானது கூட இப்படி விரும்புறோம் இருக்கும். இதுகளும் என்ன விலை போவாங்க? இப்படியானது இதுகள் வந்து இதுகள் வந்து 5,80,000 5,90,000 4 லட்சம் கூட கை செயினும் கூட பாய்ஸ் போடுறவங்க சரியாங்க ரைட்டா. இதுகள் வந்து 3 பவுன் 3.5 பவுன் 3 பவுன் 3.5 பவுன் 2 பவுன் 2.5 பவுன்ல எல்லாம் இருக்குதான். ஒவ்வொரு வெயிட்ல இருக்கா. வேல் காப்பு இருக்கு. வேலையே மடிச்சு காப்பு இருக்கு. நான் என்ன டிசைன் கூட தான் செய்தேன் எல்லாம் எல்லாம் இது இந்த சுரு காப்பு போடுற மாதிரி போச்சு. இப்படியான காப்பு போடுறோம். இது சிங்கம் எல்லா டிசைன்லயுமே இருக்கும். முருகண்ட டிசைன்லயே 2 டிசைன் இதெல்லாம் சிங்க காப்பு. சிங்கம் இருக்கு. புலி இருக்கு. புலியா செலுத்த இது இது டிசைனே இல்லாம இருக்கும். இது யானைமுடி. இதெல்லாம் இது சின்ன லேடிஸ் போடலாம். நாங்கள் போடுறோம்னா டிசைன் கொண்டு வந்து என்ன சொன்னீங்க? அட்சய திதியாண்டு இதுல வந்து ஒவ்வொரு விலையிலே இருக்குது. 5,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் இதுல மின்னியல் இருக்கு. மூக்கு மின்னி இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு காது குத்துற மின்னி இருக்கு. மேல் காது குத்துறது இருக்கு. அப்படி ஏகப்பட்ட டிசைன் இருக்கு. ஏகப்பட்ட டிசைன் விருப்பம் போலவே முன்கூட்டி பதிவு செய்யணும். பண்டைய கஸ்டமர் அச்சதியில் அன்று வந்து இதுகளை தெரிவு செய்து கொள்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. முன்கூட்டியே எடுத்து தங்களுக்கு வேணதில் வச்சுட்டு போகலாம். அவ்வளவுங்களா? மீண்டும் மீண்டும் சொல்றோம் என்னன்னு சொன்னா, சின்ன சின்ன பொருட்களுக்கு நாங்கள் அன்று வந்து நேரம் காவல் காக்குறதுன்னு பார்க்க முன்கூட்டி பதிவு செய்து எடுத்து வச்சுட்டு போனா நீங்க சிரமத்தை இல்லாம டக்குன்னு போயிடலாம். அவ்வளவுங்களா? வந்து நீங்க இன்றைக்கு நல்ல நல்ல பவன தங்கம் வேண்டணும். உங்களோட பரிசு பொருட்களும் பெற்றுக்கொண்டு
இல்ல மார்க்கெட் விலை பிரைஸ் வந்து நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். இப்ப நீங்கள் உங்களோட இன்றைய விலை வந்து 2,43,800 இது பெர்சன்டேஜ் படிதான் விதிக்கப்பட்டது. இந்த தங்கம் வந்து 2,66,000 அதை நாங்க எத்தனை வீதம் என்று பார்த்து சொல்லி போடுவோம். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் அந்த வெயிட் பண்ணி கணக்கு பண்ணி சொல்லல. 2 பவுனா இருந்தா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5,50,000 60,000 இப்படி வரும். வழங்குது இதெல்லாம் நல்லா இருக்கு டிசைன். இல்ல இல்ல வந்து சரியா அடுத்ததே பாருங்க. இந்த இதெல்லாம் இப்படி செய்யற எல்லாம் இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு பிரைஸ்ல இருக்கு. இதெல்லாம் 5 பவுன் வரும். 5 பவுனா? இது 5 பவுன் 4 பவுன் ஒரு விதமான டிசைன் இருக்கு. இந்த இருக்கு 4 பவுன். அதை எடுத்த பொலிவு குறைஞ்ச செய்யணும் 5 பவுன்ல இருக்கு. பொலிவு குறைஞ்சது அப்படி. இது 6 பவுன். இது 5 பவுன். இந்த இருக்கு நகையெல்லாம் சொல்லி பார்த்துட்டோம். இப்ப அச்சதி ஆண்டு நகை வேணுங்கன்னா சில பரிசலும் இருக்கு. உண்மையில பாத்தீங்கன்னா அந்த சொன்ன விளக்கத்தின்படி 5,000 இருந்து நகை வாங்கலாம். குறைஞ்ச விலையில நகை இருக்கு. அச்சதி ஆண்டு தான் நீங்க வாங்க போட்டு சொன்ன மாதிரி அச்சய ரீதியாண்டு நகை வாங்குறது 5,000 வாங்கலாம். 5,000 இருந்து நீங்க எவ்வளவுக்கும் போகலாம். சும்மா அது 5,000 நாங்க விரும்பின பொருளை வந்து வாண்டோம்ன்றது இயலாத. ஒரு சாத்திரப்படிக்க ஒரு சின்ன பொருளா சின்ன லட்சுமி பெண்ட அப்படி ஏதாவது ஒரு சின்ன சாமான இதுக்கு இல்லைன்னு சொன்னா 5,000 6,000 இல்ல வரலாம். அதை வேண்டிக் கொண்டு வைக்கலாமே ஒழிய இப்ப நாங்க அணியக்கூடியதாக பொருளை வேண்டோம் சொன்னா கொஞ்சம் பொறுமதி கொஞ்சம் கூடிக்கொண்டுதான் இருக்கு. மற்றது சின்ன மோதிரங்கள் மற்றது வெயிட் குறைஞ்ச மோதிரங்கள் ஒரு 12,000 15,000 அதுகள் எடுத்து போடலாம். நகையில வந்து ஒரு நாளும் அவ்வளவு விலை மாறிக்கொண்டு குறையாது. விலை குறையாது. விலை ஏறிக்கொண்டுதான் இருக்கு. சரி அங்க இப்ப கடை எல்லாம் தானே எல்லாரும் தரோம். பட்சத்திலே முடிஞ்ச அடுத்த நாளும் கடை இருக்கு. நாங்க சரி அங்க நன்றி.